ஜனநாயகன் வரலைன்னு கவலைப்படாதீங்க. விஜய் ரசிகர்களுக்காக மீண்டும் ரிலீஸ் ஆகும் மெர்சல் மற்றும் ஜில்லா. தளபதி விஜயின் பிறந்த நாள் வரும் ஜூன் 22ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு அவருடைய 2 சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் மீண்டும் திரையரங்குகளில் வெளியாக இருப்பது ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் அரசியலில் களமிறங்கி சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அவர் கடைசியாக நடித்த ஜனநாயகன் திரைப்படம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் தணிக்கை குழு தொடர்பான பணிகளில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இப்படம் வெளியாவதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் ஏமாற்றம் அடைந்த ரசிகர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் விஜயின் பழைய ஹிட் திரைப்படங்களை மீண்டும் திரையிட திரையரங்க உரிமையாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதன்படி ஜூன் 19ஆம் தேதி விஜயின் 2 முக்கிய திரைப்படங்கள் மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகின்றன. ஜில்லா R.D. நேசன் இயக்கத்தில் 2014ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியான இப்படத்தில் தளபதி விஜயுடன் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இணைந்து நடித்திருந்தார். காஜல் அகர்வால், சூரி, நிவேதா தாமஸ் மற்றும் தம்பிராமையா உள்ளிட்ட பலர் நடித்த இப்படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரித்திருந்தது. குடும்ப உறவுகளை மையப்படுத்திய இப்படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மெர்சல் அட்லி இயக்கத்தில் 2017ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியான இப்படத்தில் விஜய் 3 கதாபாத்திரங்களில் மிரட்டியிருப்பார். A.R. ரஹ்மான் இசையில் ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தயாரித்த இப்படத்தில் காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன் என 3 கதாநாயகிகள் நடித்திருந்தனர். இப்படம் சுமார் 200 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து மிகப்பெரிய வணிக வெற்றியை பதிவு செய்தது. தற்போது விஜய் முதலமைச்சராக இருக்கும் சூழலில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த 2 படங்களும் மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகவிருப்பது விஜய் ரசிகர்களுக்கு கிடைத்திருக்கும் டபுள் ட்ரீட் என சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது.